எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழ்ல பேசுறதுக்கு ட்ரை பண்றேன். ஏதாவது தப்பா பேசினா மன்னிச்சிடுங்க. ஃபர்ஸ்டே சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இங்க இருக்கிற எல்லா பெரிய டைரக்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ராஜு சாருக்காக எங்களோட சினிமாக்காக வந்து நீங்க இங்க வந்து பேசினது, சினிமா பார்த்து அதை பத்தி பேசினது, அண்ட் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசினது. ஐ டோன்ட் நோ, ஐ திங்க் பாலா சார் பேசும்போது எனக்கு அழுகே வந்துச்சு. என்ன, ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ சார், இட் மீன்ஸ் அ லாட். யூ ஹவ் நோ ஐடியா. எனக்கு எப்பவுமே தமிழ் ஒரு ஆஸ் அ லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் அந்த இன்ட்ரெஸ்ட், ஐ திங்க் இட் டிரான்ஸ்ஃபார்ம்ட். அண்ட் தென் வென் நான் இங்க வரும்போது அந்த இன்ட்ரெஸ்ட்ல இருந்து நான் கத்துக்கிறதுக்கு இப்போ ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல். ஐம் வெரி ஹாப்பி. நீங்க எல்லாருமே இந்த ப்ராடக்ட் பார்த்து அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கு மட்டும் ரா இன்கிரீடியன்ஸ் மட்டும் தெரியும். இது ஸ்டார்ட் பண்ணும்போது ராஜு சாருக்கு நான் தேங்க்யூ சொல்லணும். பிகாஸ் சார் என்னை வந்து மீட் பண்ண வரைக்கும் ஆக்சுவலி அவர் ஒர்க் பத்தி எனக்கு அவர் ஒர்க் தெரியும், ஆனா அது அவர் ஒர்க்குன்னு எனக்கு தெரியாது. சோ அவரு ஒரு நாள், நான் ஆக்சுவலி ஒரு மந்த்க்கு முன்னாடி அவர் என்ன இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் கால் பண்ணாரு. அப்போ நான் ஒரு கன்னட படத்துல ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஐ செட் அந்த டேட்ல நான் ஃப்ரீ இல்லைன்னு நான் சொன்னேன். ஸோ ஹி செட் ஓகே அப்படியா, சரி அப்படி சொல்லிட்டு திரும்பி ஒரு மந்த்க்கு அப்புறம் அவர் பெங்களூருக்கு வந்துட்டாரு. வந்து அந்த மேனேஜர், மேம் சார் பெங்களூர்ல இருக்காரு, உங்க மீட் பண்ணோன்னு சொல்லிட்டு இருக்காரு, என்ன பண்ணுவீங்க அப்படி. ஸோ தென் ஐ வாஸ் வெரி ஸ்கேர்ட். ஐயோ இப்போ என்ன பண்றது? ஓகே, அட்லீஸ்ட் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்லான்னு சொல்லலாம். பிகாஸ் எனக்கு தமிழ் வராது. ஸோ 3 BHK அப்போ சைன் பண்ணிட்டு இருந்தேன். நான் நினைச்சேன் ஓகே அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுது. ஸோ அப்போ தமிழ் கத்துக்கிட்டு பண்ணலாம், இப்போ வேணாம் அப்படி. சார் வந்தாரு, கம்ப்ளீட்டா தமிழ்ல நரேஷன் கொடுத்தாரு. ஆனா நரேஷன் கொடுக்கிற பிஃபோர் தட் ஹி ஸ்டார்டட் டெல்லிங், நான் டோபிங்கிற ஒரு படம் பார்த்தேன் சைத்ரா, அது பார்த்து நீங்க தான் இந்த கேரக்டர் பண்ணா அதுக்காக நான் வந்துட்டு இருக்கேன் அப்படி சொன்னாரு. சோ எனக்கு அதுக்கப்புறம் நான் அவரை மீட் பண்ணதுக்கு முன்னாடி கூகுள் பண்ணி, ஓ இந்த படம் இவரு ரைட்டரா, இந்த படம் டைரக்டர் இவரா, இந்த லிரிக்ஸ் இவர் எழுதிட்டாரா. ஸோ ஐ டென்ட் நோ. ஐ வாஸ் சோ ஹாப்பி டு நோ தட் such a big director came down to narrate this story to me. அங்கிறது எனக்கு பெரிய விஷயம் சார். As an artist it gives me an immense pleasure and I'm grateful. And நான் சொன்னேன் சார் எனக்கு தமிழ் தெரியாது, நீங்க ஸ்ட்ரைட்டா போய் ஒரு கோவில்பட்டி பண்ணுவீங்க, இங்க என்ன பண்ணோன்னு நீங்க பண்ணுவீங்க சைத்தா, எனக்கு தெரியும். இது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சுல இருந்து இல்லி வரைக்கும் அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் கூட நான் இன்னொரு பர்சனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணும்னா, எங்க சினிமாவோட கோ டைரக்டர் அருண் செல்வ பாண்டி சார். இந்த ஆக்சென்ட் இருக்கட்டும், இந்த பொண்ணு மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே நான் எப்பவுமே கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பேன். இவங்க 2 பேருமே என்ன பண்ணாருன்னா, எனக்கு தமிழ் தெரியாது, ஆனா அவரு எல்லார்கிட்டயும் எங்க சினிமா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் விஷ்ணு, தீபாலி, நாகராஜ், பிரவீன் எல்லார்கிட்டயும் அவர் கூட தமிழ்ல பேசணும். என்ன பேசினாலும் பரவாயில்ல, அவர் தமிழ் பேசும்போது யாரை கிண்டல் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு இது I think he informed all of them. நான் என்ன பேசினாலும் அவர் கிண்டல் பண்ணல. சோ அதனாலதான் என்னோட கான்ஃபிடன்ஸ், I think it kept growing and I could speak and at least learn. So பாண்டி சாருக்கு நான் தேங்க்யூ சொல்லணும். எல்லா சீன்ஸ்லயும் அவரு பேஷண்டா எனக்கு அந்த தமிழ்ல டிஸ்கிரைப் பண்ணி நான் அது கன்னடால ரைட் பண்ணி, so I used to do that. So அதுக்கு I'm very very grateful. And of course நான் சசி சார் பத்தி obviously சொல்லணும், because he is such a big director, actor, and he's so many things, and on top of all of that he's an amazing human being. எனக்கு எங்கேயும் அது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம், ஃபர்ஸ்ட் தமிழ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன செட் அங்கிறது எனக்கு ஃபீல் பண்ண விடல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், யூ பீன் எக்ஸ்ட்ரீம்லி கைண்ட். அண்ட் நான் என்ன பண்ணாலும், என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணாலும் சீன்ஸ்ல நீங்க அது சேர்ந்து யூ யூஸ் டு இம்ப்ரூவைஸ் வித் மீ, அண்ட் யூ யூஸ் டு
encourage me. I think that has gotten the best out of me. Adu sollலாம். I am fortunate to share screen space with Guru sir. I don't know. I'm very happy. இப்போ இந்த ஈவென்ட்ல எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. நன்றி மட்டும் சொல்ல முடியும். So Sean, I have to speak about Sean. இந்த சினிமாக்கு அந்த சோலே ஷான் சொல்லலாம். Because first time இருந்து அவர் first reel பார்க்கும்போதே எனக்கு கால் பண்ணி என்ன பண்ணிருக்கீங்க நீங்க அப்படி சொன்னாரு. So he was also a confidence booster throughout. So adu enakku I was very happy. So I have to thank Olympia Films and Ambed sir. Thank you so much for making me a part of your films. Ellaru solla madiri unga production house la irundhu very different stories varudhe. And I think I've recently watched DNA also. So everything is so different. So idu kuda I think ella makkalku romba pudicha podu anu nenikren. So I really want to thank all of them. Thank you so much, art director, costume designer, ellarkum nandri. So before I say thank you, I have to sing these lines because enoda Yugabharati sir irkaru. Enakku தமிழ் தெரியாது, என்ன மீனிங் எனக்கு தெரியாது. என்ன தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன இவர் ரைட் பண்ணாரு. So they explained the lyrics to me and it's so beautiful, Raju sir. So I have to sing those and then I'll end this thing. எசகாத்து நெஞ்சில நீ சுவியேத்து நிறமாசா அம்புலியா தினம் பூத்து முத்து நவரத்தினமா தூரல் கொட்டுதம்மா ஆசை கத்திரி போல வெட்டது தூகம் கூச ஆத்தி வைக்கப்படாம எப்படி நானும் பேச ஓ கண்ணல பூந்து நான் என்னையும் தேட யாருங்கிட்டு போன போதும் வானிக்கிற கூட ஓ கண்ணல பூந்து நான் என்னையும் தேட யாருங்கிட்டு போன போதும் வானிக்கிற கூட. So இப்போ நீங்கள் எல்லாருமே come please stand with our film. I think we've made one good film, definitely not a bad film, and you're all going to enjoy it. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். முருகன் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவர் கூட இருக்கிறதுக்கு மில்டன், நான் இவ்வளோ டேரக்டர்ஸ் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. மறுபடியும் அவரோட வச்சு படம் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ப்ரொடியூசர் இருக்கிறது மிகப்பெரிய விஷயம். எங்கள் அலுவலகத்துக்கு உங்கள் படம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு தடவை வந்தாங்க. அடுத்து என்ன படம் பண்ண போறீங்கன்னு கேட்டால், முருகன்கிட்ட ஒரு கதை கேட்டிருக்கேன், படம் பண்ண போகிறேன்னு சொன்னார். உண்மையிலேயே நன்றி சார். முருகன் என் கூட பீமா, பையா இதெல்லாம் ஒர்க் பண்ணார். முருகன் பேசும்போது எல்லா டைப் ஆஃப் சினிமாவும் முருகன் தெரியும். என்னுடைய படத்துக்கு சும்மா எழுதி வைங்க, ஆல்ரெடி ராமகிருஷ்ணன் சார் தான் டைலாகு, ஆனால் முருகன் நீங்கள் சும்மா எழுதுங்கன்னு சொல்லி தான் கொடுத்தேன் பீமாவுக்கு. அப்போது அவர்கிட்ட என்ன ஒரு அந்த சென்ஸ் இருக்குன்னு எனக்கு அப்போவே தெரிஞ்சது. பையாவிலையும் சரி, ரெகுலராக ஒரு கமர்ஷியல் படத்தை எடுக்க சொன்னாலும் மிக அற்புதமாக எடுக்க முடியும். ஆனால் மாறி சொன்ன மாதிரி நான் துளி கூட அதுலேருந்து விலகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்ச இந்த சரியான ஒரு படத்தை மட்டும்தான் எடுப்பேன்னு சொல்லி எடுக்கிறதே மிகப்பெரிய விஷயம். நான் இந்த படம் பார்க்கல, நாளைக்கு தான் பார்க்க போகிறேன். இருந்தாலும் இப்போவே சொல்கிறேன், எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த படம் மிக சிறந்த படங்கிறதுக்கான எல்லா அடையாளமும் ட்ரெய்லரில் இருக்கு. மிக அற்புதமாக இருந்துச்சு. சசிகுமார் சார் என்னென்னா, ஒரு சிலர் தான் தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஜனங்களுக்கு தன்னைகிட்ட இந்த ஓன் பண்ணிப்பாங்க. அப்படி அவரை சசிகுமாரில் நம்ம அப்படி ஒரு பெரிய ஒரு அன்பும் பாசமும் எல்லா காலகட்டத்திலையும் ஜனங்ககிட்ட எப்பயுமே உங்கள் மேலே இருக்கு சார். அது உங்ககிட்ட இருக்கிற அந்த சிரிப்பு, அந்த இன்னசென்ட், அது எப்பயுமே இழக்காமல் இன்றைக்கும் வச்சுருக்கீங்க. அதுதான் மிகப்பெரிய தகுதி. வாழ்த்துக்கள் சார். அந்த பொண்ணை பார்க்குறப்ப பாலுமேந்திரா சார் படத்தில் வர சோபா மாதிரி இருக்குது. அந்த முத்தம் கொடுத்த அந்த ஒரு இடம் போதும் அவ்வளோ அழகா லட்சணமாக இருந்துச்சு. சதுரங்க வேட்டை அந்த படத்தில் தான் இந்த மியூசிக் டைரக்டரு நாங்கள் ரிலீஸ் பண்ண படம். இன்றைக்கு வரைக்கும் ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காரு. சரியான படங்களை பண்ணிகிட்ருக்காரு. வாழ்த்துக்கள். குரு சோமசுந்தரம், ஜோக்கர், மறுபடியும் கூப்பிட்டோன்னா வந்திருக்கீங்க, நன்றி. இந்த படத்தில் மற்ற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். முருகன் மறுபடியும் மிக சரியான ஒரு படம் வர்றதுக்கான எல்லா அடையாளமும் இந்த ட்ரெய்லரில் தெரியுது. நாளைக்கு நான் படம் பார்க்குறேன். நிச்சயமாக ஜனங்களும் கண்டிப்பாக இந்த படத்தை மாறி இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா
இன்னைக்கு மாரியுடைய காலம். அது வந்து தொடர்ந்து அந்த படங்கள் பார்க்குற பைசன்லாம் வந்து என்னன்னா மிக ஆகச்சிறந்த ஒரு படம். உங்களுக்கு முன்னோடி மணிரத்னம் எனக்கு ஹீரோன்னா அவர் மேடையில் பாலா சார் மேடையில் மணிரத்னம் சொல்றாரு என்னுடைய ஹீரோன்னு சொல்லி. உண்மையிலே இந்த மாதிரி படங்களுக்கு எல்லாம் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமான முன்னோடி அவங்க தான். இந்த விழாவே மிக அற்புதமான விழா. என்னுடைய குருநாதர் நான் முதல் படம் ஒர்க் பண்ண வெங்கடேஷ் சார் வந்திருக்காரு. எல்லாருக்கும் என்னுடைய நீரக்ஷா ரொம்ப அற்புதமான ஒரு கேமராமேன். எது இல்லாட்டினாலுமே டென்ஷன் ஆக மாட்டார் எப்பயுமே. பட்டு சார் பார்த்துக்கலாம் சார் அடிப்பார். எனக்கு சண்டைக்கோழியும் கூட ஒர்க் பண்ணார், வேட்டை ஒர்க் பண்ணார். அவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிக சிறந்த படமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. நன்றி, வணக்கம்.